வந்து மகாராஜாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் வந்து ஆல்ரெடி 1 இயர்க்கு முன்னாடி இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. பட் அது எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பதிலும் ரீச் ஆகலை. அதனால திரும்ப நாங்கள் இங்கே பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். இங்கே நாங்கள் 40க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே இப்போ காலேஜ் சேராமல் பாதி பேர் சேராமல் இருக்காங்க. அப்படி சேர்ந்தவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா, நீங்கள் 3 வருஷம் ஏன் லைஃப் வேஸ்ட் பண்ணீங்க, எந்த காலேஜும் சேராமல் ஏன் வீட்டில் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி காலேஜில் தான் படித்தோம், அதுக்கான டிஸ்கன்யூ சர்டிஃபிகேட் எங்களுக்கு கிடையாது. அதனால எங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குது. எங்களுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து செமஸ்டர் எக்ஸாம் வச்சாங்க. அது வந்து 1 மார்க்ல தான் வச்சாங்க. அது வந்து டவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் 5 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கோம்னா அவங்க வந்து 8 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் ஐடி கார்டில் வந்து மகாராஜாங்கிற காலேஜ் பேர் போடாமல் சன்ரைசஸ் யூனிவர்சிட்டிங்கிற காலேஜ் பேர் கொடுத்தாங்க. இது எல்லாத்துமே எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. மொத்தம் அங்கே ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 300 பேர் வெளியே வரல. ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் என்னமோ வெளியே வந்துட்டோம். சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் 12th படித்து கொடுத்தோமோ அதே சர்டிஃபிகேட் திருப்பி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு டிஸ்கன்யூ சர்டிஃபிகேட் தரல. இதனால எங்களுக்கு காலேஜ் அடுத்தது போய் சேர முடியல. எங்க மேல தப்பு கிளைம் ஆகுது. காலேஜ் நல்லவங்க தான், நீங்க தான் தப்பு பண்ணிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு காலேஜ் டிசி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல கிளைம் ஆகுது. நான் வந்து அங்க கார்டியாக் டெக்னாலஜி எடுத்துருக்கேன். அங்க வந்து எம்எல்டி இருக்கு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, பிஏ இருக்கு, பிசிஷியன் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஓடிஏடி, ஆபரேஷன் தியேட்டர், அனஸ்தீசியா டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. எல்லாமே பேராமெடிக்கல் கோர்ஸ்.